அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்க ஒரு புது நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைய தேதியில் வந்திருக்கு 13/8/2024. ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து வந்திருக்கு. இது வந்து டிப்ளமோ அதுக்கப்புறம் ஐடிஐ படித்தவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டும் சரி, எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 13/8/2024 தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 11/9 உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 15/9 17/9 உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 2 எக்ஸாம், அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்குது. ஸோ இதில் பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9/11/2024 உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான டைமிங் இருக்குது. சரிங்களா? பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டட் பேப்பர். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்துக்குங்க. இந்த சப்ஜெக்ட் கோடு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான கோடு தான். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான அந்த சப்ஜெக்ட் கோடு தான். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா 11/11/2024லேருந்து 14/11/2024 வரைக்கும் இதுக்கான எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில் இதிலே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி எந்தெந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த காலம்ஸில் அது எல்லாமே இருக்கும். இந்த காலம்ஸில் அது எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எவ்வளோ வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 29 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனர் ஆஃபீஸர், பிளானிங் அசிஸ்டண்ட்டு, மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2, ட்ரக்ஸ்மேன் கிரேடு 3. ஸோ அதுக்கப்புறம் ஹோட்டல் சூப்பரிண்டென்டென்ட், ஃபிசிக்கல் ட்ரைனர் ஆஃபீஸர், ஜூனியர் ட்ரக்ஸ்மேன் ஆஃபீஸர். அதுலேயே வந்து ஜூனியர் ட்ரக்ஸ்மேன் ஆஃபீஸரில் 2 வகையாக இருக்குது, அதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஓவர்ஷியர் கொடுத்துருக்காங்க, சர்வேயர் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, சூப்பர்வைசர் கொடுத்துருக்குறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே 3 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ், லேப் டெக்னீஷியன்லேயே பாய்லர், டெக்னீஷியன்லேயே எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்லே கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன்லேயே லெபார்ட்டரி கொடுத்துருக்குறாங்க. டெக்னிக்கல்லையே ஆப்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ரெஃப்ரிஜரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்டிங்கு, ட்ரஃப்ட்மேன், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரியும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதும் பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா 861 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 861 வேகன்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பைன் எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/7/2024 இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 18 வயசு இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். பட் வந்து இந்த போஸ்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 இருக்கு இல்லையா, இதுக்கு பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கு வந்து 18 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஏஜ் கன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே பாருங்கள். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு 34 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ்மேனுக்கு 32, சர்வேயர் அதுக்கு பார்த்திங்கன்னா 32. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 32 கொடுத்துருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு 37 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதிலே வந்து
பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அதிலேயே பார்த்தீங்கன்னா 42 ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, 32 ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 50 குடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 32 தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விடோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதும் குடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒண்ணு டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். அந்த டிகிரியிலேயே நிறைய டிகிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எது எது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மொத்தம் வந்து 29 29 வகையான போஸ்ட் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதுவும் பார்க்குறாங்க இது. அதுவும் நீங்கள் நல்லா தெளிவா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தமிழ் நாலேட்ஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எங்கே போடுறாங்க அப்படிங்கிறது பின்னாடி வந்து உங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுவும் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்பப்போ என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது பார்ட் ஏ, பார்ட் பின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பில வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இந்த டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். எவ்வளோ டைமிங் அப்படிங்கிறதும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலம்ஸ்லாம் நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே அந்த எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரைக்கும் 32 டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுப்பாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஏற்ற ஒரு சென்டர் கோடு இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கங்க. 2 எக்ஸாமுக்கும் அதாவது பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் எங்கெங்க போடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹100 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.